உங்களுடைய ஜிமெயில் ஐடியினுடைய பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அது மட்டும் இல்லாமல் அப்படி கண்டுபிடிக்க முடியலைன்னா எப்படி புது பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது? அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கையில் அந்த நம்பர், அதாவது உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு லிங்க் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர் இல்லைனாலும் எப்படி உங்களால் வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது என்ற 3 ஸ்டெப்பை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்க போது 3 ஸ்டெப்பில் எது வேலை செஞ்சாலுமே நீங்கள் வந்து கீழே ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஜிமெயில்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். 2 மெத்தட் இருக்குது. முதல் மெத்தட் உங்களுடைய ஜிமெயிலே ஓப்பன் பண்ணுங்கள். ஜிமெயிலே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஒரு லோகோ தெரிஞ்சு பாருங்களேன் ரைட் சைடில். எந்த இமெயில் ஐடியினுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அந்த இமெயிலை வந்து செலக்ட் பண்ணிங்க. எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேலே இப்படி ஸ்வைப் பண்ணுங்களா வேறு இமெயில் ஐடிக்கு போகும், மேலே இப்படி ஸ்வைப் பண்ணுங்களா வேறு இமெயில் ஐடிக்கு போகும். இதுமாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணியே உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவோம் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போன உடனே இங்கே செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செக்யூரிட்டி மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக லாஸ்ட்டுக்கு வந்துங்க. லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாஸ்வேர்டு மேனேஜர் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிது பார்த்தீங்களா, இந்த கூகுள் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோனுடைய ஸ்க்ரீன் லாக்கை வந்து இது மாதிரி எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடியினுடைய பாஸ்வேர்டு வந்து இங்கே காமிக்கும். கண்ணு சிம்பிள் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து தெரிந்து விடும். இங்கேயும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் உங்கள் ஃபோனில் காமிக்கலப்பா அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2வது ஸ்டெப்பில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தட் இருக்குது பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே 3 மார்க் தெரியும். அந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. அதுக்கு முன்னாடி மேலே வந்து கரெக்டாக எந்த இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு பார்த்துக்கினீங்களா, அதுக்கு தான் நீங்கள் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு மேனேஜர் கீழே காமிக்குது பார்த்தீங்களா, இந்த பாஸ்வேர்டு மேனேஜர் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து கூகுள்னு சொல்லிட்டு காமிக்கும். அந்த கூகுள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஸ்க்ரீன் லாக் வந்து கேட்கும். இதுமாதிரி ஸ்க்ரீன் லாக் வந்தீங்கன்னா திருப்பி அதே மெத்தட் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மெத்தடில் இங்கே வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துலேருந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க முடியல, இந்தமாதிரி ஆப்ஷனே எனக்கு வரல அப்படின்னா 2வது ஸ்டெப்புக்கு போயிடலாம். 2வது ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி உங்களுடைய ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த இமெயில் ஐடி வேணுமோ அந்த இமெயில் ஐடி வேணும் செலக்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி செக்யூரிட்டிக்கு போகிறோம். செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு மெத்தட், அதாவது இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் காமிக்குது. இந்த பாஸ்வேர்டு மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இது வந்து ஒரு பேஜுக்கு ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அதாவது நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரில, அதனால் வந்து இங்கே ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பேஜுக்கு போகுது. இந்த இடத்துல ஸ்க்ரீன் லாக்கை வந்து எனேபிள் பண்ண சொல்லி கேட்குது. ஏன்னா வந்து உங்கள்கிட்ட அதே ஃபோன் இருக்கிறதால ஸ்க்ரீன் லாக் வந்து எனேபிள் பண்ணி சொல்ல கேட்குது. உங்கள்கிட்ட அந்த ஃபோன் இல்லை, உங்கள்கிட்ட அந்த நம்பர் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டெப்பை வந்து முடிச்சிடலாம். இப்போ நான் ஸ்க்ரீன் லாக்கை வந்து நான் கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஸ்க்ரீன் லாக் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இங்கே பிளாங்காக தெரியும், ஆனால் வந்து இப்போ வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. இப்போ உங்கள்கிட்ட ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் லாக்கெல்லாம் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ நியூ பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்டுச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் புது பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த ஃபோனே இல்லை, அந்த நம்பரே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கூகுள் குரோமுக்கு போய்ங்க. கூகுள் குரோமுக்கு போயிட்டு இப்போ நம்ம சர்ச் பாரில் என்ன பண்ண போகிறோம்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ரிகவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ண உடனே இங்கே வந்து முதல்ல வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இப்போ நம்ம முதல் ஸ்டெப்புக்கு பார்த்தீங்களா, முதல் லிங்க், இது முதல் லிங்க் மேலே கிளிக் பண்ணுறோம். ஹவ் டு ரிகவர் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஆர் ஜிமெயில்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ஒரு மாதிரி பெரிய பேஜ் வருது, எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ரிகவர் பண்ணலாம் என்பது பற்றி சொல்லுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ரிகவர் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஆர் ஜிமெயில்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே ஃபர்காட் பாஸ்வேர்டு பக்கத்தில். இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே ஒரு பேஜுக்கு வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ரிகவரின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் நம்பர் இல்லாட்டா வந்து இமெயில் ஐடி கேட்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபர்காட் இமெயில்னு சொல்லிட்டு கேட்குது. உங்களுக்கு இமெயில் ஐடி சுத்தமாக தெரியலனாலும் இங்கே ஃபர்காட் இமெயில்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே முன்னாடி போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். இல்லாட்டா வந்து ரிகவரி இமெயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இமெயில் ஐடியை கொடுக்கலாம். நம்மகிட்ட ஃபோன் நம்பர் இல்லை இப்போ, அதனால் என்ன பண்ணுறோம், அப்படி பேக் வரும். இங்கே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பேர் இருந்துச்சுன்னா அந்த பேரை வந்து இங்கே கொடுத்துக்குங்க. இங்கே என்டர் ஒரு பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாருங்கள், 2-3 கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி, இல்லாட்டா வந்து 2-3 முறை நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா பழைய பாஸ்வேர்டு, அதுமாதிரி விஷயத்தை வந்து இங்கே போடுங்க.
போட்டுட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து உங்களுடைய ரிகவர் இமெயில் ஐடிக்கு போகும். அதாவது இப்போ நான் ட்ரை அனதர் வேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்கணும். இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா அதிகமாக. அந்த பிளேஸில் போயிட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கூகுள் குரோமில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இமெயில் ஐடியை கூகுள் குரோம்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஃபாரி இதில் போயிட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. கூகுள் குரோமில் நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் குரோமே ஓப்பன் பண்ணுங்கள். இதுமாதிரி கண்டிஷன்லாம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பழைய பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களா. கொஞ்சம் சிமிலராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புது பாஸ்வேர்டு போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுடைய ஜிமெயிலில் வந்து வந்துடும். இந்த இடத்துல வந்து வந்துடும். அப்படி இல்லைனா ஒரு புது இமெயில் ஐடியை வந்து கேட்கும். இந்த ஆப்ஷனில் வந்து ஒரு புது இமெயில் ஐடி வந்து கேட்கும். அந்த புது இமெயில் ஐடியில் வந்து அந்த புது இமெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த புது இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரிகவர் ஆகிடும். இந்த விஷயத்தை நான் இப்போ ட்ரை பண்ண முடியல. ஏன்னா என் ஃபோன் வந்து ஹேக் ஆகலை, இதுமாதிரி காணாமையும் போல். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தா என்னால் முடியல. வேறு எங்கேயாவது யூடியூப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நான் சொல்கிறத வந்து கவனமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். இப்போ ஏதாவது தப்பான ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க, இல்லாட்டா வந்து கொஞ்சம் சிமிலரான பாஸ்வேர்டு கொடுங்க. அதுக்கப்புறம் ரிகவர்னு சொல்லிட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆகும். இல்லைனா இதனுடைய ஃபுல் லைவ் டெமோ வந்து நான் வந்து வேறு ஏதாவது ஃபோன் இதை வாங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.